எங்க நேட்டிவ் கன்னியாகுமரியிலயும், கேரளாவிலயும் தான் இந்த மிளகா வந்து கிடைக்கும். இந்த மிளகாவோட பேரு என்ன அப்டின்னா, காந்தாரி மிளகா. அதாவது பார்க்க வந்து சைஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா காரம் வந்து பயங்கர ஹெவியா இருக்கும். இந்த மிளகா வச்சு நம்ம வந்து மீன் குழம்பு செய்றப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மிளகா ஊறுகாய், இந்த காந்தாரி மிளகாய் ஊறுகாவும் செஞ்சு வைப்பாங்க. அதாவது வெளியூர் போறாங்க, குழந்தைங்க படிக்கிறதுக்காக போறாங்க, அப்படி இல்ல ஏதாவது ஜாபுக்காக ஃபாரின் போறாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இந்த காந்தாரி மிளகால வந்து ஊறுகாய் போட்டு பாட்டில்ல வந்து குடுத்து விடுவாங்க. இது வந்து பழைய சாதத்துக்கெல்லாம் வந்து சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ நாங்க வீக்கெண்ட்ல வெளிய போன டைம்ல தான் இந்த காந்தாரி மிளகு செடிய வந்து நாங்க வந்து பார்த்தோம். ஸோ பார்த்த உடனே எங்க அம்மாவுக்கு பயங்கர டெம்ப்ட் ஆயிடுச்சு. ஓகே நம்ம இந்த மிளகாவ பறிச்சு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மாவும் என்னோட பிரதரோட குழந்தை டீனா பாப்பாவும் 2 பேரும் சேர்ந்து இந்த மிளகா ஒண்ணொண்ணா பிச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பாப்பாவும் அத எடுத்து ரொம்ப ரசிச்சு அம்மாக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு நிஜமாவே இந்த ஊறுகாய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க இத பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.